ஹலோ பாண்டி மக்களே, நம்ம எங்கே இருக்கோம்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரடைஸ் ஹோம் ஸ்டேல இருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி, அப்படியே அங்கே திண்டிவனம் வர வழியிலே இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னு வைங்களேன், செம பீஸ் அண்ட் சைலண்டாக இருக்குங்க. ஒரு ஃபேமிலியாக வரீங்க, ஒரு பேக்காக வரீங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டாக வேணும், இடம் வேணும். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸோடு வரேன், இல்லை ஃபேமிலியோடு வரேன், இல்லை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 4-5 பேர் சும்மா நாங்கள் வந்து ஒரு சைலண்டான ஏரியாவில், இல்லை ஒரு ப்ரைவேட்டாக வந்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணணும். எங்களுக்கு எந்த வித, அதாவது வெளியே போயிட்டு மெயின் சிட்டிலே இருக்கிற மாதிரி எதுவும் வேண்டாம். எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் இந்த சைலண்டாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் பார்க்கணும்னா பாரடைஸ் ஹோம் ஸ்டேக்கு வாங்க. சரி வாங்க, நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 BHK வில்லா. ஸோ வந்துட்டு ரெண்டு ரூம் வந்துட்டு கீழே இருக்கும், ஒன்று வந்துட்டு மேலே இருக்கும். ஸோ இது வந்து கிச்சன் ஏரியா. பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது, ஃபுல் ஃபர்னிஷ்டாக, வெசல்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், சிம்னி, கேஸு எல்லாமே ஃபுல் பேக்டாக இருக்குது. சப்போஸ் ஒரு ஃபேமிலியாக வரோம், எங்களுக்கு வந்துட்டு ஹோட்டல் சாப்பாடு அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம், இல்லை வந்துட்டு வெளியே ஒத்துக்காது, எங்களுக்கு சின்ன பசங்களாம் வராங்க, ஸோ அவங்களுக்கு வெளியே எதுவும் சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்க தோணாது அப்படின்ற நேரத்தில் நீங்கள் கிச்சன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கபர்ட்ஸ் இருக்குது. ஸோ கபர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பேசிக் நீட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், லைக் அந்த மசாலாஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை தாண்டி மேபி வேணும்னா நம்ம வெளியே வாங்கிக்கலாம். ஃபுட்டு ஏதாவது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டில் இருக்குது. ஸோ கிளாஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ நிறைய ரெசார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனீங்கனாலே சின்ன சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கும். அதெல்லாம் நினைப்பீங்க என்ன இது இவ்வளோதான் கம்மியாக இருக்குது ஸ்டோரேஜ் அப்படின்னு. அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ இந்த ஹாலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி இருக்குங்க. ஸோ வந்து ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறோம், டிவி வேணும், கண்டிப்பாக பசங்களாம் டிவி பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வரீங்கன்னா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குங்க. ஸோ ஸ்டடி டேபிள்ன்றதோட ஒரு ஒர்க்கிங் டேபிள்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வரீங்க, இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்குது, இல்லை வந்துட்டு ஒரு சின்ன பையன் வரான், அவனுக்கு ஏதாவது படிக்கணும், அந்த மாதிரி ஸ்டடி டேபிள் வந்துட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே ஸ்டடி டேபிள் இருக்குது, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு வாஷிங் மிஷின் இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 2 to 3 டேஸ்க்கு மேலே ஸ்டே பண்ண போகிறீங்க, நான் இங்கே தான் துவைச்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே வந்துட்டு ஒய்ஃபை இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் ஏன்னா வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம், ஸோ என்ன இது நீங்கள் வந்ததுக்கப்புறம் நினைக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரைவேட்டாக இருக்குது, ஒரு வேளை நெட் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை வந்துட்டு நான் ஒரு ஐடியிலேருந்து வரேன், எனக்கு வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு இங்கே கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நினைக்கவே வேணாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே வந்துட்டு நெட் கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஈவன் தான் வந்துட்டு இது 24/7 வந்துட்டு இன்வெர்ட்டரில் ஃபுல்லாக வந்து பவர் பேக்கப் இருக்குது. சரி வாங்க நம்ம ரூம்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு. ஸோ மொத்தம் 3 ரூம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்துட்டு ஒரு ரூமு. ஸோ ஒரு கப்பிள்ஸாக வராங்க, இல்லை ஒரு 3 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாகவே ஸ்டே பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்லேயுமே கபர்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் நிறையா லக்கேஜ் கொண்டு வரீங்க, இல்லை வந்துட்டு ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரீங்கன்னா நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். வித் கீயோட கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்ம ஒரு ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக இதெல்லாம் வச்சு நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மிரர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு லேடிஸ்லாம் வராங்கன்னா எடுத்துக்கலாம், பெரிய மிரரே இருக்குது. வாங்க நம்ம ரெஸ்ட் ரூம் பாருங்கள். ஸோ ஒரு நல்ல கிளீனினஸான ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. ஸோ நல்ல வெளிச்சமும் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்த ரூம் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரூம் பார்த்துட்டோம், அடுத்து ஒரு ரூம் பார்க்கலாம். இந்த ரூம் பாருங்களேன், நீங்களே பார்த்து வியந்து போகிற அளவுக்கு இருக்கும். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 5 பேர் வரோம், எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு 6-7 பேராக வரோம். ஆனால் நாங்கள் 2 பேர் நாங்கள் அங்கே எடுத்துக்கிறோம், மற்ற பேர் எங்கள் எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுயா. நீங்கள் வாங்க, ஒரு 5 பேர் தாராளமாக ஸ்டே பண்ணலாம் இந்த இடத்துல. ஒரு பெரிய பெட்டு பாருங்களேன், நல்லா இருக்குது, மேட்ரஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே ரூமில் இருக்கிற மாதிரி எவ்வளோ ரேக்ஸ் பாருங்களேன். திட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கான ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுக்கலாம் ஒரு 5 பேர், அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மிரர் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்துட்டு யாராவது ஸ்டடி பண்ண போகிறேன், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி கம்பெனியில் ஏதாவது ஒர்க் இருக்கும், ஸோ லேப்டாப் வச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னே தனியாக ஒரு டேபிள் மாதிரி இடம் இருக்குது. ஸோ இங்கேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க, இங்கே ஒரு இடம் இருக்குது, என்னன்றதை பார்க்கலாம். ஸோ சூப்பர் பாருங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்து எத்தனை நாள் ஆயிருக்கும்.
நம்ம ஆயா காலத்துலேயோ பாட்டி காலத்துலேயோ அப்போ பார்த்த ஒரு மரத்தில் செஞ்ச ஒரு அலமாரின்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, சான்ஸே இல்லைல்ல. நிஜமாலுமே இந்த இடம் வேற லெவலுங்க. அங்கே ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இல்லை ஒரு பெரிய ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கீழே வந்துட்டு 2 ரூம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ வாங்க இப்போ மேலே ஒரு ரூம் இருக்குது, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கீழே பார்த்ததுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்த உடனே ஒரு லிவிங் ஏரியா மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் டேபிள் இருக்குது. ஸோ ஒரு அங்கே எப்படி கிச்சன் இருந்துச்சோ அதேமாரி செட்டப்லாம் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்துட்டு இன்னும் ஃபர்னிஷ் பண்ணல அவங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இது ஒன்லி வந்துட்டு கிச்சன் நாட் அவைலபிள்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ரூம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. அண்டு இங்கே கபர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எனிதிங் நம்ம எதாவது வேணும்னா வச்சுக்கலாம் போல். ஸோ இன்கேஸ் ஏதாவது நாங்கள் குக் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் வந்துட்டு சர்வ் பண்ணுற மாதிரி ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற போது மட்டும் ஸோ இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது பாருங்களேன். ஸோ கீழே வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது வந்துட்டு லேடிஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ரூம் போய் பார்க்கலாம். ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல ஃபீலு அது பாருங்கள், சூப்பராக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அப்படியே அந்த வைப் வரும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவே பாருங்களேன். ஸோ எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வெறும் ஜஸ்ட் ஒரு கப்பிள்ஸாக வரோம், இல்லை வந்துட்டு ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் வரோம், எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரூம் போதும், அவ்வளோ பெரிய வில்லா வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம பாரடைஸ் ஹோம்ஸ்டேல என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு மட்டும் தனியாக இந்த 1 BHK மாதிரி இருக்கிற வில்லா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இன்கேஸ் வந்துட்டு நாங்கள் இந்த இதுவும் வேணும், ஐ மீன் கீழேயும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னாலும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் எப்படி வரீங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எப்படி கேட்குறீங்கன்றதை பொறுத்து தான் வந்துட்டு ரூம்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டமே வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். சுற்றி எத்தனை ஸ்பீக்கர், ஒரு படமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நல்லா வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்த. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாத்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுறதுக்கு ஹேங்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரெஸ்ட் ரூமாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வில்லா ஃபுல்லாகவுமே பார்த்துட்டோம். ஸோ இந்த பாரடைஸ் ஹோம் ஸ்டே பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரோம், இல்லை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாகவே வரோம், ஒரு 8லேருந்து 10 பேர் வரோம், எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவேட்டாக வேணும், சைலண்ட்டாக வேணும், நாங்கள் சும்மா வந்துட்டு மெயினில் போயிட்டு இல்லை வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காமல் நாங்கள் நார்மலாக காமாக ப்ளசண்ட்டாக இது என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பாரடைஸ் ஹோம் ஸ்டேவை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள், ஸ்டே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த விழா பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.